இன்னும் காணுமே. பத்து கிலோமீட்டர்ல யாருமே இல்லையே. அங்கிள் ஏன் இவ்வளவு லேட்டு? ஒண்ணும் இல்ல தம்பி, நைட் எல்லாம் தூக்கம் இல்ல, அதான். என்ன ஒர்க் பண்ணீங்களா? இல்ல தம்பி, திங்க் பண்ண. எதை பத்தி? அது வேற விஷயம் தம்பி, அதை விட்டு தள்ளுங்க. நீங்க எதுக்கா என்ன வர சொன்னீங்க, அதை சொல்லுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். சரி தம்பி, நீங்க கண்டிப்பா சின்சியரா கான்பிடென்ட்டா செய்யணும். என்ன செய்யணும் தம்பி? கொலை செய்யணும். கொலையா? யார? என்னதான்? என்ன தம்பி சொல்றீங்க? பின்ன என்ன அங்கிள், நீங்க என்ன செய்யணும்னு நேத்து தானே சொன்னேன், மறந்துட்டீங்களா? கிருஷ்ணா உடனே மும்பைக்கு போக சொல்லுங்க. எதுக்கு தம்பி? ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. கிருஷ்ணா கொஞ்ச நாள் சென்னையில இருக்க கூடாது, அவ்வளவுதான். சரி வாங்க தம்பி. எங்க? வீட்டுக்குள்ள. நான் எதுக்கு? கிருஷ்ணா தம்பி கிட்ட சொல்லணும்ல. ஐயோ, நான் சொல்றதுக்கு நீங்க எதுக்கு அங்கிள்? தம்பி நான் மட்டும். அங்கிள் நீங்க மட்டும் போய் அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுங்க. போங்க அங்கிள், அந்த ஆல் ஹோட்டல் கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த சாக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க. அங்கிள் ஏன் இப்படி வேர்க்குது? டென்ஷன் தம்பி. இந்த விஷயத்துக்கேவா? இல்ல, எனக்கு வேற ஒரு மேட்டர் இருக்கு. என்ன? பர்சனல். எவன்டா இந்த வேர்டை கண்டுபிடிச்சான்? சரி அங்கிள், ஆல் தி பெஸ்ட். வேலை முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணுங்க. உயிரோட இருந்தா கால் பண்றேன். என்ன அங்கிள்? ஒண்ணும் இல்ல தம்பி. சரி சரி போங்க. போங்க அங்கிள். இவரு போற ஸ்பீடுக்கு 2 நாள் கழிச்சு தான் உள்ள போய் சேருவார் போல இருக்கே. தேவடா. தம்பி. ஹலோ அங்கிள், என்ன மார்னிங் சர்ப்ரைஸ்? உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்போ எப்படி இருக்கு? ஃபைன் அங்கிள், வந்த உடனே போயிடுச்சு. சும்மா விசிட் பண்ண வந்திருக்கு போல இருக்கு. சரி அங்கிள், என்ன விஷயம்? நீங்க மும்பைக்கு போக வேண்டியிருக்கு தம்பி. மும்பைக்கா? ஆமா தம்பி, ஒரு 10 நாள் மும்பையில தங்க வேண்டியிருக்கு. தம்பி காஃபி, இது உங்களுக்கு. வாங்கிக்கங்க அங்கிள். எடுத்துக்கோங்க. என்ன அங்கிள், காஃபி நல்லா இல்லையா? இல்ல தம்பி, காஃபி நல்லா இருக்கு. இன்னும் 27 days தான் இருக்கு. நான் கீழே வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. மும்பைக்கு எதுக்கு அங்கிள்? எந்த மும்பைக்கு? அதான் அங்கிள், 10 நாள் இருக்கணும்னு சொன்னீங்களே. 27 நாள் தம்பி. வாட்? மொத்தம் 30 நாள் தம்பி. முதல்ல 3 நாள் போயிடுச்சா, இன்னும் மீதி 27 நாள் இருக்குல்ல. எதுக்கு? எதுக்கு? ஆமா, அது 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 வேற தம்பி. என்ன ஆச்சு அங்கிள்? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. நீங்க 10 நாள் மும்பைக்கு போகணும்னு ராம் தம்பி சொன்னிச்சு. ராம் சொன்னானா? ஆமா தம்பி. எதுக்கு? எதுக்குன்னு கேட்டேன், அதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. எதுக்குன்னா ஹோட்டல் கான்ஃபரன்ஸ் இருக்கான், அந்த இன்விடேஷன் உங்க டேபிள்ல இருக்கான். அப்பா நான் கிளம்புறேன் தம்பி. அங்கிள்
தம்பி நான் மறுபடியும் வரல, அப்ப பேசிக்கலாம். அது வரேன். கடவுளே, கங்கா கண்ணில் மாட்டாம எப்படியா தப்பிச்சுன்னு செத்து சொர்க்கத்துக்கு வந்து கண்டிப்பா உனக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். பாவம் போன் எடுத்து பேசாம கட் பண்ணதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றாரு போல இருக்கு. ஏங்க, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, உங்க மரமண்டையில ஏறவே ஏறாதா? எனக்கு உங்களை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஐயோ, அப்போ ஐயோ, நீங்களாங்க? என்னங்க 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 நில்லுங்க. ஆ, ஆ, ஆ. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. கடவுளே கடவுளே, நான் திட்டினது பார்வதியவா? ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? நீங்க ஏன் அழறீங்க? நீங்க அழுனீங்களே அதனாலதான். ஆ? ஆமா, நீங்க ஏன் அழறீங்க? என் தலையை எடுத்துங்க, நான் அழறேன். கண்டும் காணாமல் விழி காண்பது ஏன்? கேட்டும் கேளாமல் செவி சாய்ப்பது ஏன்? வந்து போவது ஏன்? தந்து கேட்பது ஏன்? சொல் சொல் என் நெஞ்சே, என்ன நான் உரைப்பேன், உன்னில் நான் இன்றி செவி சாய்ப்பது ஏன்? வந்து போவது ஏன்? என்று நான் தொலைப்பேன். சொல் சொல் என் நெஞ்சே, என்ன நான் உரைப்பேன், உன்னில் நான் இன்றி செவி சாய்ப்பது ஏன்? வந்து போவது ஏன்? தந்து கேட்பது ஏன்? சொல் சொல் என் நெஞ்சே, என்ன நான் உரைப்பேன், உன்னில் நான் இன்றி ஏன் அழறீங்க? என் தலையெழுத்து அதான் அழற. என்னது? ஒண்ணுல தம்பி, கண்ணுல தூசு விழுந்துருச்சு. அதுக்காக இப்படியா தேம்பி தேம்பி அழுவீங்க? வேதனையும் சோதனையும் அவங்க அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். ஓ, சரி, ராம் எங்க? அவரு காலையிலேயே ஹோட்டலுக்கு போயிட்டாரு. எங்க போனா? என்ன உள்ள செஞ்ச நீ, ஓய் பாவி பையனெங்க நீ, பார்க்கையில சொக்க
வச்ச பறக்கத்தான் ரெக்க வச்ச திக்க வச்ச திணற வச்ச திசையத்தான் உணர வச்ச தெக்க வச்ச வள்ளுவன ஒத்தையில நிக்க வச்ச என்ன புள்ள செஞ்ச நீ ஹோட்டல் கான்ஃபரன்ஸ் சரி, என்ன எதுக்கு ராம் போக சொல்றான்? இடையில சிவராமன் அங்கிள் எதுக்கு தூது? அது அவனே வந்து சொல்லிருக்கலாம்ல. அவன் என்னதான் ஐடியா பண்ணிருக்கான்? ஹாய் கிருஷ்ணா, ஏன் டல்லா இருக்க? மறுபடியும் ஃபீவரா? ஒண்ணு இல்ல மங்கா. அப்புறம் ஏன் இப்படி இருக்க? எப்படி இருக்க? டல்லா, முகம் வாடி போய். எனக்கு பிடிக்கல. என்னதான் ஆச்சு உனக்கு? சாப்பிட கூப்பிட்டாலும் வரலையாமே? மனசே சரியில்லை மங்கா. ஏன் கிருஷ்ணா, என்ன ஆச்சு? நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்க எல்லாம் என்னை கட் பண்றாங்க. யாரு? ஓ, காலையில சொன்னிய அந்த ஃப்ரெண்ட பத்தியா? மறந்துரு கிருஷ்ணா. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் பண்ண நல்லதை தான் ஞாபகம் வச்சுக்கணும், கெட்டதை அப்பவே மறந்துடணும். இல்லைன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தின மாதிரி இருக்கும். சரி, சாப்பிடு. எனக்கு வேண்டாம், பசிக்கல. அப்படியெல்லாம் சொல்லாத கிருஷ்ணா, கொஞ்சமா சாப்பிடு. ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு உன் வயித்தை என் காய போடுற? சாப்பிடு. இல்ல மங்கா, எனக்கு பசி இல்ல. அப்படி சொல்லக்கூடாது கிருஷ்ணா, கொஞ்சமா சாப்பிடு. வேணாம் மங்கா. சரி, நானே ஊட்டுறேன். எனக்கு ஒரு வாய், வேண்டாம். ஒரு வாய். வெரி குட். மிச்சம் மீதி வைக்காம மொத்தமா சாப்பிடணும். நீ சாப்பிட்டியா மங்கா? இல்ல கிருஷ்ணா, நீ சாப்பிட்ட அப்புறமா நான் சாப்பிடுறேன். உனக்கு ஏன் என் மேல இவ்வளவு அக்கறை மங்கா? சாப்பிடும்போது பேசக்கூடாது. இல்ல, சொல்லு ஏன்? ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு. அவ்வளவுதானா? நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி போயிட்டா என்ன யார் இப்படி அக்கறையா பாத்துப்பா? உன் பொண்டாட்டி பாத்துப்பா. ஏன் ஒய்ஃபா? ஆமா, அவங்களுக்கு தான் இது மாதிரி ஆசைலாம் இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகும் நம்பிக்கையே இல்ல மங்கா. ஏன், எதனால? தெரியல, ஆனா ஆகாது. சரி, நீ சாப்பிடு. நீயும் சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிடுறேன் கிருஷ்ணா. இல்ல, நானும் உன் ஃப்ரெண்டு தானே, நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. அ, நல்ல பொண்ணு, இது எல்லாத்தையும் சாப்பிடணும். உனக்கே என் மேல இவ்வளவு அக்கறை கிருஷ்ணா? நான் சொல்ல மாட்டேன். சொல்லு. அப்புறமா சொல்றேன், நீ சாப்பிடு. இல்ல, நீ இப்பவே சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். உன் உட்பி கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். கிருஷ்ணா, நீ கோவப்படல, திட்டலன்னா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கோவப்பட மாட்டேன், சொல்லு. ஆக்சுவலா இந்த விஷயத்த அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லணும் தான் வந்தேன். நீ சொல்ல விடாம திட்டி அமிச்சிட்ட. சாரி, இப்ப சொல்லு. சொல்லவா? ம். திட்ட மாட்டியே? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லு. என்ன பொண்ணு பார்க்க வந்ததா சொன்னேனே, அதெல்லாம் போய் கிருஷ்ணா. எனக்கு உண்மை யாருமே இல்லை. நிஜமா மகா? உனக்கு உண்மை இல்லையா? ப்ராமிஸ் இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் அப்படி சொன்ன? அது அந்த நேரத்துல ஒரு சூழ்நிலை, அதான் அப்படி சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் மங்கா, அப்பவே என் மனசு சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? உனக்கு யாரும் இல்ல, உன்னை யாரும் பொண்ணு பார்க்க வரல அப்படின்னு சொல்லுச்சு. ஐ நோ, உன்னை எவனும் பொண்ணு பார்க்க வர மாட்டான், எவனும் விழவும் மாட்டான். எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது என்ன டென்ஷன் படுத்துற. டீஸ் பண்ணிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும். என்ன டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீ என்ன டீஸ் பண்ணிட்டே இருக்க? உன் மேல எனக்கு உரிமை இருக்கு, அக்கறை இருக்கு, அதனாலதான் மங்கா. வேற யாரையாவது நான் இப்படி டீஸ் பண்ண முடியுமா? இல்ல. ஓகே, இந்த சந்தோஷமான நேரத்துல நான் உனக்கு ஒரு gift தரேன். சிக்கனா? ச்சே, எப்ப பார்த்தாலும் சிக்கனா? சினிமாவுக்கு போலாம், நைட் ஷோ. போலாம், நல்லா இருக்கு ஐடியா. ஆனா எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்குமா? எல்லாரும்னா தாத்தா, சித்தி, அத்தை,
கங்கா, நரசிம்ம அங்கிள், பரமு, அப்புறம் ராமு, நீ, நானு. பக்கத்து வீட்டுக்காரங்க வேணாமா? வருவாங்களா? ஏய் மக்கு, நீயும் நானும் மட்டும்தான் போறோம், வேற யாரும் இல்ல. ஆ. நம்ம 2 பேர் பண்ணட்டுமா? சரி சரி, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன். ஏய் பாத்து பாத்து விழுந்துற போற. ச்சே, மும்பை ப்ரோக்ராம் பத்தி கிருஷ்ணா கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். சொன்னாரா சொல்லியான்னு தெரியலையே. ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சிவராம் அங்கிள் இப்ப எங்கடா இருக்காரு? ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு பிஸியா இருக்காரு. அப்போ அப்போ ஐயோ, இது வேறயா? டே கண்ணா, சொல்லும் ரொம்ப குளிர்தாப்பா, இப்படி போத்திக்கிட்டு இருக்க? ஐய, குளிர்றதுக்கெல்லாம் இப்படி பச்சை குழந்தை மாதிரி அழுவாங்க. முடிஞ்சு போச்சுமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரியும்டா, காலையில இருந்து நீ ஒண்ணும் சாப்பிடல, ஹோட்டல் வேலைக்கும் போல. என்னாச்சு உனக்கு? அதான் சொன்னேன்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன்ல. ஓ, ஹோட்டல் லீவா? லீவுனா எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க, நீ ஏன்டா அழற? லீவ் இல்லம்மா, லாஸ். என் லைஃபே லாஸ் ஆயிடுச்சு. உங்க அப்பா மாதிரி மூணு பேசாத, கொஞ்சம் சத்தமா தான் பேச. தப்பு பண்ணிட்டம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஹோட்டல் படத்தை திருடிட்டியா? நீ திருடலையா? அப்புறம் ஏன்டா அழுவுற? எல்லாம் தலையெழுத்துமா, தலையெழுத்து. அம்மா, இந்த போன் எடுமா. ஏய், பேன் பாக்குற நேரமா இது? போன் எடுமா, போன் போன். போனா? ஆ. இத முதல்லயே சொல்ல வேண்டியது தானே? முதல்ல அதானே சொன்னேன். இந்தா. என்ன கட் பண்றாரு? ரொம்ப பிஸியா இருக்காரோ? சொன்னாரா இல்லையான்னு தெரியலையே. ச்சே, சிவராம் அங்கிள் நம்ம ஹோட்டல்ல கூட இவ்வளவு பிஸியா இருந்தது இல்லையே. என்ன பண்ணிட்டு இருக்காரு? எனக்குன்னு எதுவுமே இல்ல, நான் எதுக்காக வாழணும்? உனக்கு என்ன பிடிக்குதோ அதையே செய்ப்பா, அதுக்கே அழுவுற? நீ ஒத்தி நான் சொல்றத காதுல வைக்காம என் உயிரை வாங்குற. மிஷின் வச்சு கொண்டாலும் வச்சுக்க மாட்டேங்கிற. உன் ஆசைக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன், நீ நினைச்சத செய்யி. தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்க. சரிப்பா, என்னைக்கு? அப்படி என்ன பிஸி? நான் போன் பண்ணா கூட அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. சிவா, போனு. இது மட்டும் உனக்கு கரெக்டா காதுல விழும். ஆமா, லைட் எரியுதே. என்னதான் பண்றாரு? கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. My name is Mangama.